நான் ஒன்லி நம்ம தமிழ் படங்களுடைய அந்த லிஸ்ட்டை பற்றி மட்டுமே நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் மற்ற லாங்குவேஜெலாம் எடுத்தால் இன்னும் நிறைய நல்ல படங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான விஷயம். ஆவேசம் படமாக இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. அவ்வளவு நல்ல தரமான படங்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படலாங்கிறதான். இதெல்லாம் கூட ஒரு வகையில் ஓகேன்னு சொல்லி போகலாம். பட் இந்த பெஸ்ட்டு ஆக்டர் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறையா இதை ஷேர் பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த ஐடியா அவங்களுக்கு வரலன்னு தெரில. இந்த பெஸ்ட்டு ஆக்டர் கேட்டகரியில் பிரம்மயுகம்னு சொல்லி மம்முட்டி கொடுத்துருக்காங்க. மம்முக்கா வந்து கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மர் தான். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். அவரோட மேக்கப்பாக இருக்கட்டும், அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும். பட் படமாக பார்த்தா உட்காந்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் போரிங்கான மூவி தான். பட் அந்த இன்னொரு ஆள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சாந்து சாம்பியன் சொல்லி, கார்த்திக் ஆரியன்னு சொல்லி. யோ, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், முடிஞ்ச இந்த ஜூரி மெம்பருக்கு எல்லாமே இது ஒரு சேலஞ்சாக நான் சொல்கிறேன். தங்கலான் படத்தையும் போட்டு பாருங்கள், இந்த சாந்து சாம்பியனுங்கிற படத்தையும் போட்டு பாருங்கள். கார்த்திக் ஆரியனோட ஒர்க்கும் விக்ரமோட ஒர்க்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஈவன் மகாராஜா படத்தில் நடித்த விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸையும் பாருங்கள். அமரன் படத்தில் நடித்த சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸையும் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க ஐயா. இவ்வளோ நல்ல தரமான நடிகர்லாம் விட்டுட்டு கார்த்திக் ஆரியனுக்கு போய் கொடுத்துருக்கீங்களே, கொஞ்சமாச்சு நியாயமாக உங்களுக்கு? இப்படி பலதரப்பட்ட சர்ச்சையும் விவாதத்துக்கும் உள்ளான இந்த நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிற அந்த விருதின் மீது மரியாதையும் மதிப்பும் நம்பிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை.